இப்போ நம்ம அதை வெளியே எடுக்க அந்த பட்டனை லைட்டாக அழுத்தி பிடிச்சோம்னா அதை வெளியே எடுத்துடலாம். இப்போ பேரலுக்கு மேலே இருக்கிற மோட்டாரோட பின்பக்கம் இருக்கிற இந்த பகுதியை ப்ளோவர் எண்டுன்னு சொல்லுவாங்க. நாம அதுக்குள்ள இந்த ஃப்ளெக்சிபிள் ஓஸை ஃபிட் பண்ணுறதுக்காக லைட்டாக அழுத்தி விட்டோம்னா அது நல்லாவே ஃபிட் ஆகிடும். இப்போ நம்ம அதை வெளியே எடுக்கிறதுக்காக அதில் இருக்கிற பட்டனை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை வெளியே எடுத்தோம்னா அது வெளியே வந்துடுங்க. இப்போ அதை அப்படியே உள்ளே ஃபிட் பண்ணோம்னா ஃபிட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ மறுபடியும் அந்த பட்டனை லைட்டாக அழுத்தி விட்டுட்டு அதை வெளியே எடுக்கிறப்ப அது வெளியே வந்துடும். இப்போ நான் மறுபடியும் சக்ஷனின் பக்கமே அந்த ஓஸை கனெக்ட் பண்ணிக்கிறேங்க. பேரலோட முன்பக்கம் இந்த ஓஸை கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறமா அதோட இன்னொரு முனையில் எக்ஸ்டென்ஷன் டியூபை ஜாயின் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டியூபை உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹைட்டு வேணுமோ அந்த அளவுக்கு ஃபிட் பண்ணிக்கலாம். ஹைட்டு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் ஒன்று மட்டும் போதுங்க. கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருந்துச்சுன்னா ரெண்டையுமே ஃபிட் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் கார்னரை க்ளீன் பண்ணுறதுக்காக இந்த நாசிலையும் ஃபிட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டென்ஷன் டியூபை ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம இதில் இருக்கிற ப்ளக் பாயிண்டில் சொருகிட்டு அதோட சுவிட்சை ஆன் பண்ணிக்கலாம்.